வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2026 ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதி, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கு பாராளுமன்றம் தொடங்கி இருக்கிறது. இன்றைக்கு கனநாள் நான் உங்களுக்கு இந்த பாராளுமன்றத்தில் என்ன நடக்குது என்கிற விடயங்களை தெளிவாக போட்டு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக போடையில் என்னென்றால் ஈரான், ஈராக், இஸ்ரேல் யுத்தம் வந்த பிறகு அந்த விடயங்கள்ல கொஞ்சம் பிஸி ஆயினதால பாராளுமன்றத்துல என்ன நடக்கிறது, என்னுடைய ஸ்பீச்சுகள் தவிர்த்த மற்ற விடயங்களையும் பாராளுமன்றத்துல போடல. அதோட தற்சமயம் பாராளுமன்றம் அவ்வளவு பெருசாக சூடுபிடிக்கக்கூடிய ஏதாவது ஒரு விடயங்கள் தொடர்பாக கதைக்கப்படுகிறதாண்டா இல்லை. ஆனா மறுபடியும் இப்போது பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது பாராளுமன்றத்துல. இப்ப மறுபடியும் வந்திருக்கிற பிரச்சனை தான் எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பெட்ரோல் கியூஆர் கோட் பிரச்சனை. ஸோ அது தொடர்பாக இப்போது பாராளுமன்றத்துல முக்கியமான ஸ்பீச்சுகள் போய்கொண்டிருக்கிறது, அடிபாடுகள் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே நான் நினைக்கிறேன் அது தொடர்பாக ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு தந்தா பிரயோசனமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைய தினம் பாராளுமன்றத்துல என்னது தொடர்பான விவாதம் என்று பாத்தீங்கன்னு சொன்னால் இளஞ்ச ஊழல் ஆணைக்குழு தொடர்பான ஒரு விவாதம். அதாவது இந்த இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய உத்தியோகத்தர்களை நேரடியாக அந்த ஆணைக்குழுவுக்கு எடுக்கக்கூடிய முறைமையிலையும், அதே நேரத்துல பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அல்லது பொது சேவை ஆணைக்குழுவில் இருந்து அவர்களை எடுக்காம நேரடியாக எடுப்பதற்கு ஒரு புது பில் ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறார்கள் இந்த என்பிபி அரசாங்கம். இந்த என்பிபி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இவ்வளவு காலமே சொல்லிக் கொண்டிருந்த பொய் தாங்கள் இந்த லஞ்ச ஊழலுக்கு எதிரான ஆக்கள் என்கிற விடயம். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த அரசாங்கம் 1.5 வருடமாக பாராளுமன்றத்துக்கு அரசாங்கத்தை நிலைநாட்டி இன்ற வரைக்கும் 323 கண்டெய்னர்ஸ் தொடர்பாக எந்த விசாரணையும் போலீசாராலையும் சரி, அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவாலையும் செய்யல. சபாநாயகர் தொடர்பாக டிப்யூட்டி செக்ரட்டரி ஜெனரல் போடப்பட்ட இன்கொயரி இந்த வரைக்கும் செய்யல. இந்த நிலக்கரி ஊழல் தொடர்பாக அரசாங்கத்துக்கு எதிராக நிலக்கரி ஊழல் விடயத்துல 50,000 கோடி தெரியாது, 50,000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக சிங்கள ஊடகங்கள்ல சொல்லப்படுகிறது. தொடர்பாக எந்த இன்கொயரியும் நடக்கல. அது பிறகு அரிசி கொள்வனவுல ஊழல் நடந்ததாக சொல்லப்படுகிறது, நடக்கல. உப்பு கொள்வனவுல ஊழல் நடந்தது, அது என்ன நடக்கல. இப்படி அதே நேரத்துல முதல் என்னென்ன விஷயத்துல ஊழல் என்று சொன்னாங்களோ, உதாரணத்துக்கு ஈஸ்டர் குண்டு வெடிப்பா இருக்கலாம், உகாண்டாவில் இருக்கிற நாமளுடைய செயினா தங்க பவுன்ல இருந்து வெளிநாட்டு காசு, இப்படி எந்த விடயங்களையும் செய்யல. ஆனா இன்றைய தினம் பாத்தீங்க என்று சொன்னால் எங்க கோத்தபாய ராஜபக்சவை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுல ஒரு பேருக்கு கூப்பிட்டு ஒரு இன்கொயரியை பண்ணியிருக்கிறார்கள். சோ அது தொடர்பாக இன்றைக்கு பாராளுமன்றத்துல ஸ்பீச் நடந்தது, விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் விவாதத்துல எனக்கு ஒரு 5 நிமிடங்கள் கதைக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. அவை இன்றைக்கு காலமாக கதைச்ச விடயங்கள் 5 நிமிடங்கள். சிங்களத்துல கதைச்சிருக்கிறேன் என்றால் சிங்கள மக்களுக்கு வடக்குல நடக்கிற பிரச்சனை, வடக்குற ஹாஸ்பிட்டல் பிரச்சனை, வடக்குல ஊழல்கள் தொடர்பாக சிங்கள மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆகவே தெல்லிப்பளை ஊழல் தொடர்பாகவும் தெல்லிப்பளை வைத்தியசாலையில நடந்த ஊழல் தொடர்பாக பாராளுமன்றத்தில் இன்றைக்கு நான் தெளிவாக கதைத்திருக்கிறேன் சிங்களத்துல. சோ அதனுடைய தெளிவான தமிழாக்கத்தையும் நான் உங்களுக்கு இதோட போட போறேன். அதே நேரத்துல இன்று வரைக்கும் வடக்குல எந்த ஒரு ஊழல்வாதியும் கைது செய்யப்படையில. எத்தனையோ ஊழல்வாதிகளை நேரடியான ஆதாரங்களோட இந்த அரசாங்கத்தில நாங்கள் கொண்டு கொடுத்தா பிறகு இன்று வரைக்கும் விசாரணைகள் கூட நடத்தையில. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. சோ இன்றைக்கு அது தொடர்பான என்னுடைய ஸ்பீச் 6 நிமிடம் கதைத்திருக்கிறேன். அந்த 5 நிமிடத்தை ஒரு மாதிரி இழுத்து 6 நிமிடம் வரைக்கும் கதைத்திருக்கிறேன். அந்த விடயத்தை தமிழாக்கம் செய்து போடுறேன், நீங்க பார்க்கலாம். நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சனா. ராமநாதன் அர்ஜுனா ගරුමන්ත්‍රීතුමා විනාඩි 5ක කාලයක් ඔබතුමාට. බොහොම ස්තුතියි මූලාසරණ මන්ත්‍රීතුමනි. මම දැක්කා දැන් අපේ කට්ටිය ගොඩක් කතා කරනවා මේ ඊරාන් ඉස්රේල් ප්‍රශ්න ගැන අපිට තෙල් නැහැ කියලා ගොඩක් කතා කරනවා. මට එකක් කියන්න කැමතියි. අද වෙනකල් මට තෙල් ලැබිලා නැහැ. හැබැයි මම මේක ලැජ්ජාවටපත් කරන්න නැවේ. මේ ආණ්ඩුවට මම කියන්නේ සාමාන්‍යයෙන් උතුරේ ඉඳන් කටනායක වෙනකන් කවුරු හරි එනවා නම් මේ සංචාරකයෝ අරගෙන එතුම ඒ කට්ටියට ඇවිල්ලා අනුරාධපුර නිදා ගන්න වෙනවා. ලීට 15ම ඉවර වෙනවා. ඊට පස්සේ සවස් 7ක් ඉන්න වෙනවා අනුරාධපුරේ ඉඳන් කට්ටියගේ ඉන්න මේ කටනායකට. ඊට පස්සේ තව 7ක් කටනායක නිදාගෙන කටනායකෙන් ආපහු තව 7කින් ගිහලා වවුනියාවෙන් නිදා ගන්න වෙනවා. තව ලීට 15ක් අරගෙන ආයේ වවුනියාවෙන් අපිට
කරගෙන යනවා. මාසයක් යන්න යනවා කරු මුලාසරණ වන්දනතුමනි උතුර ඉඳන් දකුණ කිලෝමීටර් 400යි. මම නම් කලින් කතා කරා මට ටෙල් අහන්න නෙවෙයි. මං ගාව BYD සීලෙන් 6 එකක් තියෙනවා. මට charge කරලා දුවතයි. සමහරු මේ මාත් ඉන්න මෝඩේ උන්ට ඒක තේරෙන්නේ නැහැ. මං කතා කරේ අහිංසක සංචාරකව අරගෙන යන්න මේ හයර යන මිනිස්සු ගැන. මං ගැන කතා කරේ නෑ. මට ඕන තරම් ඩෑස්ෆෝරා එකකින් සීලෙන් 7 මං හෙට යන ආරම්භෙන්න යන්න. ඩෑස්ෆෝරා කොඩි ඩෑස්ෆෝරා මට දෙනවා. ඒ නිසා සමහර වර මෝඩේ උන්ට මට කියන්න කැමැති. මං ගාව දැනට තියෙන සීලෙන් 6 එකක්. ඒ නිසා මට දෙන්න ඕනේ නෑ. මේ බම්බු දෙල්ල එක මට ඕනේ නෑ. මං කතා කරේ අර ඡන්දතාපු අර අහිංසක ත්‍රිවිල් කාර්යෝ ගැන. ඒ දැන් පාරවල් යනකොට මිනිස්සු අපේ දිහා බලනවා. අපි BYD ගෙනකොට අපේ සල්ලි වලින් අපේ මිනිස්සු දීපු සල්ලි වලින් එන්නේ BYD එක. හැබැයි මට දුකයි මේ ගොඩක් අපේ මන්දිරලුමා කිව්වා. அப்போ நான் சொல்கிறேன் நன்றி கதிரையில் வீட்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே மூலாசாருட மந்திரித்துவ ஆண்டால் அதாவது மூல ஆசனத்தில் அமைந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே நன்றி. ஏனென்றால் ஒரு விடயங்களை சொல்லணும். நான் இதற்கு முதல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ஒன்று எடுத்து கதைத்திருந்த நான் ஒரு QR கோட்டுக்கு 15 லிட்டர் தான் ஒரு கிழமைக்கு ஒரு காருக்கு கொடுக்குறீங்கள் என்கிறத அதை சில முட்டாள் ஊடகங்கள் சில பைத்தியகார ஊடகங்கள் வந்து அந்த ஒரு நிமிட துண்டை வெட்டி போட்டு அர்ச்சுனா கூட பெட்ரோல் கேட்கிறார் என்று முட்டாள்தனமாக கதைத்திருந்தது. ஆகவே தொடர்பாக விளக்கம் ஒன்றை சொல்லணும். இந்த முட்டாள் ஊடகங்களுக்கு என்னென்றால் என்னிட இருக்கிறது C-Line 6. அந்த C-Line 6ல் என்னால் சார்ஜ் பண்ணி 110 கிலோமீட்டராக எனக்கு 3 தரம் சார்ஜ் பண்ணி கொழும்புக்கு வந்து போக இயலும். ஆனால் நான் இன்றைக்கு காலமாக கதைத்த விடயம் கௌரவ மூலாசாருன்னு பாராளுமன்ற உறுப்பினர்களே, ஜாழ்ப்பாணத்தில் இருந்து கட்டுநாயக்கவுக்கு ஒரு ஹயர் ஓடுகின்ற ஒரு நபர் தொடர்பாக தான் நான் கழிச்சிருக்கிறேன். 15 லிட்டரில் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து அன்றாவரத்தில் வந்து நித்திர உள்ள வேண்டி வரும் ஒரு கிழமை. அன்றாவரத்தில் இருந்து கட்டுநாயக்காவுக்கு வந்து உள்ளுக்குள்ளே சுற்றுறதுக்கு அடுத்த 15 லிட்டர் முடிஞ்சிடும். திருப்பி அன்றாவரத்தில் இருந்து திருப்பி அடுத்த கிழமை வெயிட் பண்ணணும் வவுனியா வரைக்கும் 15 லிட்டர் பெட்ரோல் எடுக்கிறதுக்கு. திருப்பி வவுனியாவில் இருந்து ஜாழ்ப்பாணத்துக்கு போகிறதுக்கு அடுத்த ஒரு மாதம் 60 லிட்டருக்காக மாறி மாறி ஓட வேண்டி இருக்கும் சாதாரணமான ஒரு ஹயர் போகிற ஒரு மனிதனுக்கு. அவை நான் கேட்டது எங்களுக்கு வாக்கு போட்ட அந்த பாவப்பட்ட அந்த 3 வீல் ஓடுகின்ற நண்பர்களுக்கும் ஹயர் போகின்ற நண்பர்களுக்கும் இந்த டூரிஸ்ட்டை ஏற்றி கொண்டு போகிற டூரிஸ்ட் ஹயர் போடுறாக்களுக்கும் வந்து பெட்ரோலை கூட்டி கொடுங்கோண்டு தான் நான் கேட்டிருந்தேன். நான் முட்டாள்தனமாக என்னுடைய படத்தையும் போட்டு எனக்கு 15 லிட்டர் தாருங்கள் என்று சொல்லி 50 லிட்டர் தாருங்கள் என்று சொல்லி கேட்டிருந்தது வந்து ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமான கதை. இந்த முட்டாள் அரசாங்கத்துக்கு வந்து கழுவுகின்ற சில ஊடகங்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்கிறேன். உங்களுக்கு விளங்கி இருக்கும் எந்த தொப்பிடல் ஊடகத்துக்கு நான் இதை பற்றி சொல்லியிருப்பேன். මන්ත්‍රීතුමාලා කිව්වා ගොඩක් අය බස් වල යනවා ට්‍රේන් වල යනවා කියලා. මට එකක් බලන්න කැමතියි. දැන් මාසයක් යනකොට එක ඩොබිවත් යනවා නම් මේ බස් වල නැත්නම් ට්‍රේන් වල මම පයින් යනවා උතුර ඉඳන් දකුණට. මම පයින් යනවා ජපානයෙන් ඉඳන්. මම ඒක කියන්නේ ගරු මුලාසුරුණ මන්ත්‍රීතුමනි අපේ උන්ට අපි කියපු දේවල් මතක නැහැ. සාමාන්‍යකම් බලන්නකෝ. දැන් අපිට තියෙනවා ලෙජිස්ලේටිව් සර්විස් එකක්. ඒ කියන්නේ ලෝ එක හදන්නද නම් ඊට පස්සේ ඒක ක්‍රියාත්මක කරන්නද නම් තියෙනවා. அப்போ நான் சொல்லுகிறேன், அதே மாதிரி சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் சொல்லியிருந்தவ தாங்கள் பொதுமக்கள் மாதிரி பஸ்ஸிலையும் போவோம் ட்ரெயின்லையும் போவோம்னு விழாவும் சொல்லியிருந்தவ. எனக்கு பார்க்க விருப்பம் கடும் பம்பலான ஒரு கதை. எனக்கு பார்க்க விருப்பம் என்ன ஒரு மாதத்தில் இந்த டொபிகள் வந்து என்ன ஒரு மாதத்தில் 7 மண்டாள் பஸ்ஸிலையும் ட்ரெயின்லையும் போய் பார்க்கட்டும் சனம் எப்படி அடிக்குதுண்டு. அவே மூலாசாரண மந்திரத்துமணி இவர்களுக்கு வந்து தாங்கள் என்ன சொல்கிறோம்ன்றதே ஞாபகம் இருக்கிறேல. அதே நேரத்தில் என்ன ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இந்த கோர்ட்ஸும் நீதிபதிகளும் போலீஸார் தொடர்பாக சாதாரணமாக ஒரு நீதிபதி என்றால் அவர் LLBயும் முடித்து LLM முடித்து அட்டோர்னி லோவும் முடிச்சிருப்பார். ஒரு சீனியர் லோயர் என்றால் LLM செய்திருப்பார் அல்லது LLB தான் செய்திருப்பார். ஆனால் என்ன கவலை என்றால் ஒரு வழக்கொண்டு நாங்கள் போய் பதிவு செய்யல அதை வந்து கோர்ட்ஸுக்கு கொண்டு போய் வாதாடுறது ஆக ஓலெவல் படித்த எந்த லோ அறிவும் இல்லாத ஒரு போலீஸ் உத்தியோகத்தர். அப்படியான ஒரு நாட்டில் தான் வெளிநாடுகளில் போய் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் ஓலெவலோட போய் கோர்ட்ஸில் வழக்கு செய்யலாது. அப்படியான லெஜிஸ்லேட்டிவ் சர்வீஸ்
அப்படியான ஜுடிஷரி சர்வீஸ் இருக்கிற நாட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம்ட்டு நினைக்கிறத நினைக்க இந்த லஞ்ச ஊழல் தொடர்பாக ஏதாவது நடக்குமான்னு நினச்சா வெக்கமாக இருக்குது சார். எங்களுக்கு எங்களுடைய லெஜிஸ்லேட்டிவ் சர்வீஸ், அதாவது சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதும் முட்டாள்கள், சட்டத்தை உருவாக்குறதும் முட்டாள்களான நாடு என்று சொல்லி சிரிக்கிறேன். कोर्ट्स ते सामान्‍යයෙන් ජජ් කෙනෙක් කියන්නේ එයා LLB LLM ඕන ඔක්කොම ටික ඉගෙනගෙන ඉන්නේ පුද්ගලයා තමයි ජජ්. ඊට පස්සේ ලෝයර්ස්ලා කියන්නේ LLB සමහරව LLM කරගෙන ඉන්නවා. හැබැයි මේ වගේ වංජා දෝෂන නඩුව උසාවියට අරන් යන්නේ කවුද? ඕ ලෙවල් නැති මේ කෝට් සාජන් කෙනෙක්. දැන් කෝට් සාජන් කෙනෙක් කියනවා තමයි මේ ටික ඔක්කොම දාන්නේ උසාවේ. උසාවේ නඩුව පව කරන්නේ කවුද? කෝට් සාජන් කෙනෙක්. එයාට තියෙන ඩිග්‍රී එක මොකද්ද? එයාට තියෙන ඩිග්‍රී ඕ ලෙවල් නැත්නම් ඒ ලෙවල්. ඒ තත්ත්ව තමයි අපේ රට තියෙන්නේ. ගරු මුලාසුන් මන්ත්‍රතුමනි, මමත් මේ පාර්ලිමේන්තු වෙනකොට මමත් විශ්වාස කරා මේ ජංගිසි ප්‍රමාණයට මොකර එකක් මේගොල්ලෝ වෙනස් කරනවා කියලා. අන්තිමට ලීටර් 15ක් මට නගේ මේ තෙල්ල ගෙල්ලුවේ. සමහරවර මේ මාත්‍යට මේ අර ඩොබිලාට තාම හොදන්න සමහර මාත්‍යාලට කියන්න තියන්නේ මට එහෙම ඉල්ලන එකක් ඕන එකක් නෑ. මම අද වෙනකන් මම කොවිඩ් කාලෙත් තෙල් ගාවේ නෑ. මේ හොස්පිටල් එක නිකන් හිටියා ක්වාටර්ස් වල ගිහිල්ලා. අදත් මං ගෙදර නිකන් ඉන්නේ. මගේ බීවීඩි එකක් තියෙනවා. මට ඕනේ නෑ මේ තෙල් එක. මං අහන්නේ සාමාන්‍යයෙන් නිකන් ගෝවියුන්ට ලීටර් 40ක් දීලා ටිකක් මාසෙට කොහමද මේ ඇති වෙන්නේ? ඒවා ගැන කතා කරන්න මේ ගරු කතානායකතුමනි. තව එකක් තමයි මේගොල්ලෝ කියනවා දැන් 323 කන්ටේනර් පන්නපු මිනිහා ආවිල්ලා විනාඩි 14ක් ඊට පස්සේ තව හතරකුත් දුන්නා විනාඩි 18ක්. මේ රටේ ඉන්න මේ වීඩියෝ එක බලාගෙන මිනිස්සුන්ට ලොරි ටෝකයක් දීලා යන්න පුළුවන් නම් ඒක තමයි ශ්‍රී ලංකාවේ උණ්ඩුව කියලා කියන්නේ. උණ්ඩුව ඔයගොල්ලෝ දන්නවා ඇති මේ අපේ උණ්ඩුව කියලා ඩෙමොක්‍රටික් කන්ට්‍රි එකක් තියෙනවා. ඒකෙන් ජනාධිපතිතුමනි කරු මුලාසන මන්ත්‍රතුමනි විනාඩි 18ක් අවිල්ලා පට්ටපල් කොරෙක් පට්ටපල් මේ පච්ච කියන මිනිහෙක් අවිල්ලා විනාඩි 18ක් කතා කරලා යන්න පුළුවන් නම් වංජා දෝෂණ ගැන මම ගණකාට වෙනවා. කර කතානායකතුමනි මගේ ડોක්ටර් ජොබත් අතහැරිලා මම මේ පාර්ලිමේන්තුව ආපකට මම ගණකාට වෙනවා. තව එකක් කියන என்ன சொல்கிறேன் என்றால், இந்த பாராளுமன்றத்தில் 18 நிமிடம் ஒரு நபர் இந்த 323 கண்டெய்னர்ஸ் தொடர்பாக ஊழல் ஒன்றை செய்து அதை வெளியால் ரிலீஸ் பண்ணி போட்டு இந்த பாராளுமன்றத்துக்கே வந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எங்களோட நாட்டில் இருக்கிற முட்டாள்களுக்கு ஒரு 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 பம்பு கதை ஒன்றை சொல்லிவிட்டு போக இயலுமென்றால், துணிஞ்சு நடமாடும் இயலுமென்றால், ஒரு மிகப்பெரிய கள்ளன் பட்டப்பல் குறைக் மிகப்பெரிய கள்ளன் மிகப்பெரிய ஊழல்வாதி ஒருத்தர் வந்து இந்த நாட்டில் பாராளுமன்ற சபையில் சபாநாயகராக இருக்க முடியுமெண்டா. இதைத்தான் சொல்கிறது வந்து சுண்டு உண்டு. அதாவது வந்து இது நாடில் டெமோக்ராட்டிக் சுண்டு. வெக்கம் கௌரவ மூலாசர் மதுரமணி அவர்களே, எங்களை மாதிரி இந்த நாட்டில் வந்து நான் ஒரு டாக்டர் ஜொப்பை விட்டு போட்டு வந்து இந்த நாட்டில் நீதி நியாயம் கிடைக்கும் நினச்சி வந்திருக்கிறது நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு நான் கவலைப்படுறேன். பேசாமல் டாக்டராகவே இருந்திருக்கலாம்னு சொல்லி சிரிக்கிறேன். අද වෙනකල් මම නඩුව 6ක් දාලා තියෙනවා. වංජා දූෂණ කමිටුවකින් නඩුව 6ක් දාලා තියෙනවා. මට ජනාධිපතිතුමාත් එක දවසක් නැගිටලා කිව්වා "ඕ එතුමා කියන එක හරි. මම නම් පාර්ලිමේන්තුවේ ඇත්ත කියන්නේ, පාර්ලිමේන්තුව බොරුව කියන්නේ, එළියට ගිහලා ඇත්ත කියන්නේ" කියලා. එක නඩුවක් ඔයගොල්ලෝ විමර්ශන කරාද කියලා අහන්නකෝ මේ මූලාසන මන්ත්‍රතුමා. එක නඩුවක් මේ තෙල්ලබඩ හොස්පිටල් එකේ මිලියන් 30ක්, ඊට පස්සේ චාවචේරි හොස්පිටල් එකේ මිලියන් 17ක් මේ ඩොකියුමන්ට් පවා කියලා දුන්නා. මේ කවුද ක්‍රිෂාන්ති කියලා ඩොක්ටර් කෙනෙක්. එයාගේ පෞද්ගලික බැංක් account වල සල්ලි තියාගෙන ආවිල්ලා ඊට පස්සේ ඒක බැංක් account පවා අරගෙන DCC meeting එක හොයාගෙන ආවිල්ලා වංජා දෝෂණ කමිටියකින් පැමිණිල්ලක් දැම්මා. අද වෙනකල් එක කොමිටිය දැන් මේගොල්ලෝ ඩීල් එක ගාලා ඉවරයි. මම එක කියන්නද අර 323 කන්ටේනර්ස් මම කතාව அப்போ தான் நான் சொல்கிறேன், இதே தான் தெல்லிப்பள ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர் கிருசாந்தி தன்னுடைய அக்கௌண்ட்டில் காசு சேர்த்து மில்லியன் கணக்கான பணத்தை வந்து வைத்தியர் கேதீஸ்வரனோட வச்சிருந்தது தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இதுவரைக்கும் 6 முறைப்பாடுகளை நான் போட்டிருக்கேன். இன்று வரைக்கும் ஒரு முறைப்பாடுகளை இவர்கள் விசாரித்தார்களான்னு கேட்டால் இல்லை. வெக்கம், மானம், ரோசம். ஏனென்றால் இவங்க டீல் அடிச்சு முடிஞ்சது. சம்பந்தப்பட்ட வைத்தியர் இப்போ வேறு வேலையில் செய்து கொண்டு திரிகிறான்றது உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். ஆகவே இப்படியான ஒரு விடயத்தை கதை கேட்கல நான் சரியாக வெக்கப்படுறேன் பாராளுமன்ற சபாநாயகர் அவர்கள் என்று சொல்லுகிறேன். මේගොල්ලෝ හිතුවා තව විනාඩි ඉස්සර මම දන්නවා මේගොල්ලෝ හිතුවා තව අවුරුදු 10ක් 15ක් ඉන්න පුළුවන් කියලා. හැබැයි මේගොල්ලෝ හොඳටම වැඩේ තේරුණා. ඉන්න බෑ කොහොමද මිනිස්සු එලවනවා නැත්තම් දුවන්න වෙන. ඒ නිසා පුළුවන් තරම් ගහලා පොකට් එක දාගන්නවා. ඔය ගල් අඟුරු ඊට පස්සේ අර 323 කන්ටේනර්ස් ඊට පස්සේ ඒ ටික ඔක්කොම දැන් තෙල් වලට කතාන
මුලාසුරන මන්ත්‍රතුමනි හිතලා බලන්නකෝ ඔයාලත් ඒ පිරිස ඇතුළේනේ වැටෙන්නේ ඒ නිසා බොහොම දුකයි අපිට මේ මිනිස්සු යන්න කලින් ඒගොල්ලොට ඕනේ නැහැ කිව්වා මේ මොකද්ද පෙන්ෂන් එක ඕනේ නැහැ කියපුවට හේතුව මේගොල්ලෝ ඇතිවෙන්න ගල්ලංගුරු වල අපේ ප්‍රෙසිඩන්ට් ඇවිල්ලා මොකරි කතා කරාද මේ ගල්ලංගුරු ගැන ඒ නිසා මම කියන්න කැමති මේ මිනිස්සුම ආවිල්ලා මේ වගේ පරද්දයක් දානවා කියන්නේ ලෝකයේ hina වෙන්න පුළුවන් උණ්ඩුවක් කියන්නේ අපේ උණ්ඩුවක් තමයි. Thank you. அப்போ நான் சொல்லுறேன் இதே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களில் வந்து 323 கண்டெய்னர்ஸ் அது தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வைத்தியசாலைகளில் நடந்த ஊழல் எல்லாத்தையுமே இவர்கள் செய்து கொண்டு நிலக்கரி ஊழல் 50,000 கோடி அது உண்மையோ பொய்யோ தெரியாது அவ்வளவு மிகப்பெரிய ஊழல்களை 70 மில்லியன் US$ என்று ஏதோ சொன்னார்கள் எனக்கு அது கணக்கு ஞாபகம் இல்லை அப்படியான ஒரு மிகப்பெரிய மில்லியன் கணக்கான காசுகளை கொண்டு அந்த 70,000 மில்லியன் US$ எனக்கு தெரியலை அவ்வளோ மிகப்பெரிய ஊழல்களை செய்து வந்திருக்கிற இந்த அரசாங்கம் வந்து ஒரு மாகாண சபையை நடத்த முடியாத ஒரு அரசாங்கம் கொண்டு வந்து இப்போ இந்த நாட்டில் ஊழல் தொடர்பாக கதைக்குதென்றால் அப்படி ஒரு நாடு சுண்டு என்று சொல்கிறதில் நான் பெருமைப்படுறேன் என்று சொல்லி இதை முடிக்கிறேன். ඉස්සද ඔබතුමන්ට මිලට MKM අස්ලම් කරු මන්ත්‍රීතුමා විනාඩි 8ක් சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே அதனால் மரணத்தையே ஆசிப்பவன் மண்ணை நேசிப்பவன் அதனால் மரணத்தையே ஆசிப்பவன் என்னினமே எல் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய புறவும் என்னை நம்பி உயிர்கள் உண்டு ஏக்கம் நெஞ்சில் நிறைய மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம் தேச நலன் எனது கடன் தேன் தமிழே எனது திடன் அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன் என்னினமே
சனமே என் முடிவில் விடிவிருக்கும் எதிரிகளில் அழிவிருக்கும் சந்ததிகள் சிரித்து நிற்க சரித்திரத்தில் நிறைந்திருப்பேன். அதனால் மண்ணை இன்னும் நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே சாதிப்பவன். என் நினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா? எனது குரல்